விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். வணக்கமாக நம்ம கிராமத்தான் சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று உரம் சம்மந்தமாக இருக்கும், மக்காசோளம் சம்மந்தமாக இருக்கும், இந்த பயிர்களுக்கு இந்த மருந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா வானிலை அறிவிப்பாக இருக்கும். ஓகேவா? ஆனால் இன்றைக்கி இந்த உலகத்தையே அச்சுறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தொழில்நுட்பம் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அந்த ஒரு தொழில்நுட்பம் தான் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ இன்ஜினியரிங், ஜிஇஓ, வான்வெளியை பற்றி மேலே படிக்கணும் இல்லையா, அது ஜியோ இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலயமா கோடிக்கணக்கான ரூபாய்கள் வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த நிதி நமக்கு அளித்தது யார், இதனால் நம்ம ஊர், நம்ம விவசாயிகளுக்கு என்ன நன்மை அப்படிங்கிறதான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லணும் அப்படின்னு நினச்சோம்னா, இயற்கையை மனுஷன் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஒரு முதிர்ச்சி தான் இது. என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது, பூமி சூடாகிறத வந்து குறைக்கணும் அப்படிங்கிறத கவனத்தில் செலுத்தி வானத்தில் சில வேதிப்பொருட்களை தூவி சூரிய ஒளியை தடுத்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கே அனுப்பக்கூடிய ஒரு வேலையை செய்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஒர்க் அப்படிங்கிறது போகுது. இது பூமியோட வெப்பத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்படி இருந்தாலுமே இந்த திட்டத்துக்கு பின்னாடி இருக்கிறது சும்மா சாதாரண ஆளுங்க அப்படிங்கலாம் சொல்ல முடியாது. உலக பணக்காரர் அப்படின்னு சொல்லக்கூடிய பில்கேட்ஸும், அது மட்டும் இல்லாமல் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் நடத்த திட்டமிட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் இது. என்ன அப்படின்னா SCOPEX, அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டெரோஸ்கோப் கண்ட்ரோல் பெர்மிஷன் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறது ஆராய்ச்சிக்கு இவங்க பெயர் அளவில் வந்து பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா பணம் அப்படிங்கிறது, நிதியுதவி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சூரிய ஒளியை தடுத்து வான்வெளிக்கு அனுப்புறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிறத நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத அவங்க ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆனால் இதை பற்றி தெரிஞ்ச பல நாடுகள், இதனால் வரக்கூடிய விளைவுகள் இதையெல்லாம் பற்றி தெரிஞ்ச ஒரு சில நாடுகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை நீங்கள் எங்கள் நாடுகளில் பயன்படுத்த வேணாம், எங்களுக்கு கொண்டு வர வேணாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? இந்த ஜியோ இன்ஜினியரிங் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது, கெமிட்ரைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஏரியாக்களில் பேஞ்சிகிட்டு இருக்க மலைகள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆலங்கட்டி மலையாக இருக்கட்டும், இல்லை ஹெவியாக வரலாறுக்கு மாறான பெரிய மலைகள்லாம் பெய்யுது இல்லையா, இது எல்லாமே இதோட தான் லிங்க் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கெல்லாம் கெமிட்ரைல் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கெமிட்ரைல் தான் இது. ஓகேவா? இந்த திட்டத்தில் வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கால்சியம் கார்பனேட் மட்டும் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஈவன் நம்ம ஜெமினி பையா கூட போய் தான் சொன்னால் ஃபஸ்ட்டு கால்சியம் கார்பனேட் மட்டும் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் தேடி பார்த்ததில் இந்த ஜியோ இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா கெமிட்ரையலில் அலுமினியமும் மற்றும் போரியமும் வந்து பார்த்திங்கன்னா உலோகமும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதோட துகள்களை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி வந்து இவங்க பேரியம் மற்றும் அலுமினியம் துகள்களை இவங்க பயன்படுத்தும் போது இதனால் என்ன சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுத்துது அப்படின்னு ஜெமினிகிட்ட கேட்கும் போது தான் அவன் சொல்கிறான் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையே அப்போ தான் அவன் சொல்கிறான். இப்போ இந்த க்ளவுட் சீலிங்காக இருக்கட்டும், இந்த ஜியோ இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இல்லை ட்ரிக் ஏதாவது இருக்கட்டும், இது எல்லாமே வானத்தில் ஒரு ஏரோப்ளைன் மூலயமாவோ வேறு எது மூலயமாவோ போய் கெமிக்கலை தூவுறது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா என்னது அது பேர், என்ன பேர் கூட வர மாட்டேங்குது எனக்கு, கால்சியம் கார்பனேட்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா அலுமினியமாக இருக்கட்டும், போரியமாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு ஏரோப்ளைனோ இல்லை ஹெலிகாப்டர்லேயோ கொண்டு போய் அந்த துகள்களை வான்வெளியில் தூவி விடுறாங்க. அப்படி தூவி விடக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மணி நேரங்கள்லேயே பனி எப்படி சொல்கிறது, நல்லா ஸ்ப்ரெட் ஆகி மேகங்கள் எல்லாமே மழை கொடுக்கக்கூடிய மேகங்களாக அடுத்த ஒரு சில மணி நேரங்கள்லேயே ஸ்ப்ரெட் ஆகி மழையை கொடுத்துட்டு போயிடுது. இவ்வளோ தான். ஓகேவா? இதான் க்ளவுட் சீடிங்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இதில் தான் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இதனால் நமக்கு மழை அப்படிங்கிறது வருது. ஓகேவா? இப்படி இவங்க தூவி விட்றாங்க இல்லையா, இது வந்து ஒரு சாதாரண புகை அப்படின்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது நம்மளுடைய மண்ணுக்கும் மனுஷனுக்கும் மெதுவாக பரவக்கூடிய விஷத்தை வந்து நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்மள நிறையா பேருக்கு தெரியாது. அது ஒரு சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்ப்போம் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத. இந்த உலோகங்கள் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சூரிய ஒளியை பிரதிபலிக்கிறதுக்காக அலுமினிய துகள்களை கண்ணாடி மாதிரி செயல்படும். ஓகேவா? இதை சூரிய ஒளியை விண்வெளிக்கே திருப்பி அழுப்புறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவதாக போரியம் எதற்காக பயன்படுத்துகிறாங்கன்னா, காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை இழுத்து மேகங்களை செயற்கையாக உருவாக்கவோ அல்லது மழையை தடுக்கவோ அதை பயன்படுத்தலாம். குறிப்பாக குறித்து வச்சுக்கிங்க, போரியங்கிறது மழையை உருவாக்குறதுக்கும் பயன்படுத்தலாம், அதை தடுக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்த முடியும். ஓகேவா? அதுவே இது அலுமினியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளியை ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா வான்வெளிக்கு அனுப்புறதுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கால்சியம் கார்பனேட்டை நாங்கள் பயன்படுத்தி தான் மழையை வர வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு விஷயம். இதனால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அளவுக்கு அதிகமான வெயிலில் பயிர்கள் வந்து கருகாமல் இருக்கிறதுக்கோ பயிர்கள் வந்து இறந்து போகிறதையோ தடுக்க முடியும். ஓகேவா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா
திடீர்னு வர வறட்சியிலேருந்து இதிலிருந்து தப்பிக்க முடியும். இது 2 விஷயம் தான். இதை தவிர நமக்கு இது மூலயமா பெரிய லாபம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இதில் விவசாயிகளுக்கு நேரடியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ வானத்தில் தெளிக்கிற இந்த அலுமினியம் மலை வழியாக நம்ம நிலத்துக்கு வரும்போது pH அளவு அமிலத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால் சாதாரண விதைகள் அப்படிங்கிறது முளைக்காது. ஓகேவா? GMO அப்படின்னு சொல்லி கூறக்கூடிய ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு விதைகள் மட்டும்தான் முளைக்கும். அதாவது அமிலத்தன்மையை தாங்கி வளரக்கூடிய முளைக்கக்கூடிய விதைகள் மட்டுமே முளைக்கும். அந்த விதைகள் அப்படிங்கிறது இங்கே வந்து ஃப்ரீயாக இப்போ கிடைக்கிற மாதிரி 1500 ரூபாய்க்கோ 1600 ரூபாய்க்கோ கிடைக்காது. ஸோ அப்படி கிடைக்காதுங்கிறப்ப அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பல ஆயிரங்கள், அதாவது 4000 5000 கொடுத்து அந்த விதைகளை வாங்கி பயிரிடக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்துகிறோம். ஸோ அப்போ விதையை விற்பனை செய்யக்கூடிய பெரிய நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூழ்ந்து விவசாயத்தை ஒரு ஆக்குபேஷன் அப்படிங்கிறத பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது நீர்நிலைகள் பாதிப்பு. ஏரி, குளம், கொட்டை இந்த உலோகங்கள் கலந்தால் கால்நடைகளுக்காக இருக்கட்டும், நாம்பலாக இருக்கட்டும், அதை குடிக்கும் போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நரம்பு சம்பந்தமான நோய் வாய்ப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயங்கள்னால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு ட்ரையில் நிறைய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா தவிர்த்துட்டாங்க. எங்களுக்கு தேவை இல்லை, எங்கள் வான்வெளியில் தூவாதீங்க அப்படின்னு சொல்லி தவிர்த்துட்டாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா சூரிய ஒளியை தடுத்து கடலில் இருக்க நீரை ஆவியாகிறதையும் தடுக்கிறாங்க. இப்படி ஆவியாகிறவங்க தடுக்கிறது மூலயமா இயற்கையாக பெய்யக்கூடிய மழை அப்படிங்கிறதுமே பெய்யாத போயிடும். அது மட்டும் இல்லாமல் எப்படி சொல்கிறது, மழைக்காக நம்ம காசு கொடுத்து ஐயா எங்கள் ஊரில் மழை பெய்யணும், அதை கொஞ்சம் தூவி விடுங்க அப்போ தான் மழை வரும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டோம்னா கிளைமேட் சேஞ்சுங்கிறது முழுசாக போய் சேர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் சூரிய ஒளியை இவங்க தடுக்கிறதன் காரணமாக செடிகள் எப்படி வளர்ச்சி அடையுது, என்ன எப்படி நடக்குது, ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும். அப்போ தான் செடிகள் வளர்ச்சி அடைகிறதாக இருக்கட்டும், செடிகளுக்கு தேவையான சத்துக்களாக இருக்கட்டும், இல்லை நமக்கே வெயிலில் நின்னா தான் ஒரு சில வைட்டமின்லாம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒளிச்சேர்க்கையை ஃபுல்லாக பிளாக் பண்ணும்போது, அதாவது சூரிய ஒளி பூமிக்கு வரதை ஃபுல்லாக பிளாக் பண்ணும்போது திருப்பி அனுப்புகிறேன், அது மூலிமா வெப்பமண்டலம் வந்து பூமி வந்து குளிர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே திருப்பி அனுப்பப்படும் போது ஒளிச்சேர்க்கை நடக்காது, மற்றபடி ஹியூமனுக்கு தேவையான நார்மலான விஷயங்கள் கிடைக்காது, அதுக்கெல்லாம் ஊசியை தேடி ஓடணும். இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுமையான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். யார் கையில் கட்டுப்பாடு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இந்த மழை வந்து நல்லதாகவே இருக்கட்டும், இல்லை நாங்கள் இந்த உலோகங்கள் எதுவுமே கலக்கலனே அவங்க சொல்லட்டும், ஓகே, வாட் எவர் இட் இஸ் இருக்கட்டும். ஓகே, இப்போ இதோட கட்டுப்பாடு யாருக்கிட்ட இருக்கும்? இந்தியாவில் மழை பெய்யுன்னா இதோட கட்டுப்பாடு உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரியா? கிடையாது. பெரிய நிறுவனங்கள்கிட்ட தான் அந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்க போகிறது. ஓகேவா? அப்படிங்கிறப்ப அந்த நிறுவனங்களுக்கு அரசாங்கம் அடிப்பணிந்து போனால் மட்டுமே இந்தியாவுக்கு மழை அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லையா? இந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க இதுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய இந்த சட்டத்திட்டங்களுக்கு அடிப்படைந்தால் உங்களுக்கு மழை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃப்ளோக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு நம்ம விவசாயம் ஒரு நார்மலாக செய்யக்கூடிய விவசாயத்திற்கே நம்ம வந்து ஏகப்பட்ட நிறுவனங்களில் பாதிச்சு இருக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், இந்த ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்ததே பில்கேட்ஸ் தான். ஓகேவா? ஒரு பக்கம் பில்கேட்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கிட்டே போயிருக்காரு. ஓகே, இன்னொரு பக்கம் பூமிக்கு வரக்கூடிய சூரிய ஒளியை திருப்பி விண்வெளிக்கே அனுப்புறதுக்கான வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நிறைய பேர் சொன்னாங்க பில்கேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை நாடி தான் வராரு, ஏகப்பட்ட நிலங்கள் வாங்கிட்டு வராரு அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு ஃபுட் செயினாக கொண்டு வர போகிறாரு. அவர்கிட்ட இருந்து தான் இப்போ அமெரிக்காவிலேயாக இருக்கட்டும், இந்தியாவிலேயாக இருக்கட்டும், இதுமாரி ஏகப்பட்ட நிலங்களை வாங்கி போட்டாருன்னா மற்ற இடங்கள்லாம் வந்து மழைப்பொழிவு இல்லாத இருக்கும். ஒவ்வொரு இடத்துல மட்டும் மழைப்பொழிவு வச்சு அங்கேருந்து காய்கறிகளோ பயிர்களோ உருவாக்கி அங்கே வந்து அதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணாருன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஓகே, ஸோ எதற்காக இவ்வளோ விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிறது. அதேமாதிரி அந்த ஜியோ இன்ஜினியரிங் மூலமா துவப்படக்கூடிய வேதிப்பொருட்கள்னு சொல்லக்கூடிய போரியமாகட்டும் அலுமினியமாக இருக்கட்டும் நம்ம நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நுரையீரல்களை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட நோய்களை இது உருவாக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டில் எப்போ மழை பெய்யணும், எப்போ வறட்சி வரணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இவங்க இதில் வச்சுருக்கிறதுனால இது வந்து ஒரு பக்காவான ஆயுதமாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிற வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சிம்பிளுங்க ஃபைனலாக. அதாவது இன்றைக்கி நிறைய இடத்துல மழை பெஞ்சிருக்கு, ஆலங்கட்டி மழையாக இருக்கட்டும், எல்லா மழையுமே பேஞ்சிருக்கு. இது வந்து நார்மலாக இயற்கையாக பெய்யக்கூட மழைன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியலாக இவங்க உருவாக்கின மலைகள் தான், அந்த துகள்களை தூவி அது மூலயமா உருவான மலை தான் அப்படின்னு சொல்லி நிறையா வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறது தெரியல. பட் உண்மையிலே அது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்ததுன்னா அது எவ்வளோ ஆபத்தாக விளையும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இவ்வளோ ஆபத்தான விஷயங்களை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. அதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா இயற்கையை நம்ம சீண்டி பார்த்தா இந்த ஜியோ இன்ஜினியரிங் திட்டம் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு ஒரு வரமா இல்லை சாபமா அப்படிங்கிறதே புரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் அறிவியலாளர்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது நமக்கு தேவையில்லை, இது வந்து பெரும் பிரச்சனையை கொடுக்கும்,
இது பில்கேட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பூமியை காப்பாற்றுறதுக்கான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி பார்க்கும்போது இது எல்லாம் உண்மையிலேயே நல்லதாக கெட்டதாங்கிறதே பெரிய டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஃபைனலாக என்ன சொல்லணும்னா, நம்ம விதைகளும் இப்பயும் தனியார் நிறுவனங்கள் தான் வாங்கிட்டு இருக்கோம். மறுபடியும் இன்னும் அதிக காசு கொடுத்து தனியார் நிறுவனங்கள்லேருந்து வாங்கணும். அப்படி வாங்கக்கூடிய விதைகள் வந்து முளைக்கணுமா முளைக்கக்கூடாதுன்னு அவங்க தான் டிசைட் பண்ண போகிறாங்க. எப்போ மழை பெய்யணும் பெய்யக்கூடாதுன்னு அவங்க தான் டிசைட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி ஒரு கொடூரமான நிலையில் தான் நம்ம இப்பொழுதுக்கு இருக்கோம். ஸோ இந்த திட்டம் நல்லதா கெட்டதா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு பாருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.